வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பெரிய கட்சிகளை உள்ளாட்சி தேர்தலில் தோற்கடியுங்கள். கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இருந்ததால்தான் ஜெயலலிதா பதவிக்கு வந்தார். ஆர் நல்லக்கண்ணு பேச்சு. திமுக அதிமுக என்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்து அவரவர் பங்குக்கு நாட்டை சுரண்டி மக்கள் வாழ்வை பறித்துவிட்டனர். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. கூடங்குளம் போராட்ட வீரர்கள் பிரதமருடன் இன்று சந்திப்பு. தேமுதிக பங்கேற்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பெரிய கட்சிகளை வாக்குரிமை என்னும் துருப்புச்சீட்டை பயன்படுத்தி மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள கேப்டன் விஜயகாந்த் சோழவந்தானில் அலைகடலென திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த் ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்கும் ஆணிவேரை அடையாளம் கண்டு மக்கள் களையெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு ஆயுதமாக உள்ளாட்சி தேர்தலை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டார். அது மாதிரி ஆணிவேரை பிடுங்க. அந்த ஆணிவேர் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியும். மக்களே யார் அந்த ஆணிவேர், ஊழல் பண்றவங்க யார், அந்த அதிகாரி யார் என்ற தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டீங்க, சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த சொல்லாம நம்மளுடைய தாகத்தை எப்படி வெளிக்காட்டுறது? அவங்களுக்கு எதிர்ப்பு காட்டணுமே. அந்த எதிர்ப்புங்கிறது தான் தேர்தலில் நீங்க போய் ஓட்டு போடுறது. மக்களை அதை தெளிவாக செய்யுங்க. ஓட்டு போட்டு அந்த எதிர்ப்பை காட்டினா அடுத்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் பயம் வரும். அதைத் தொடர்ந்து கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அங்கு நிலவும் மணல் கொள்ளை குறித்து கவலை தெரிவித்தார். திமுகவின் பழனிசாமி என்ற கேசிபி ஜேசிபி மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனா உங்க ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷன் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் கேசி பழனிசாமி. அவரு ஷார்ட்டா அவரை கேசிபிம்பாங்க. அவரை ஜேசிபி போட்டு ஆத்து மணலை பூரா அள்ளிட்டு போயிட்டார். சரி, கேசிபி தான் ஜேசிபி போட்டு அள்ளிட்டு போனா இன்னொரு கூட்டம் ஜேசிபி போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கான். அதான் லீவு நாள்லையும் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது, எல்லா நாளும் அள்ளிக்கிட்டு போறாங்கிறாங்க. அதிகாரியான்னு அவரு என்னமோங்க அப்பனுக்கு பாடம் சொன்ன சிப்பையான்னு சொல்ற மாதிரி ஆர்வம் வச்சாவீங்க. இது என்னையா இது? எங்க பார்த்தாலும் மணலை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன இந்த நாடா? இது என்ன? அதற்கு உள்ளாட்சி அமைப்பு எதற்காக இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. மேலும் பெரிய கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றி உள்ளதா என்று மக்களிடம் கேள்வி எழுப்பிய கேப்டன் வாக்குரிமை என்னும் துருப்புச்சீட்டை பயன்படுத்தி அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுவரைக்கும் உள்ளாட்சியில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாங்கல்ல, அவங்க இதுவரைக்கும் நிறைவேற்றுறேன்னு சொன்னா 50% வாக்குகளை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றல இல்லையா? சரி, 40 வருஷம் 60 வருஷங்கிற 100 வருஷங்கிற கட்சி சொல்றாங்க, அவங்களா நிறைவேற்றிருக்காங்களா? இதுவரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல. அவங்களும் நீங்க என்ன பண்ண போறீங்க? தூக்கி எறியணும், வீசி எறியணும். எப்படி தூக்கி எறியணும், வீசி எறியணும்னால் தேர்தல் நேரத்தில் ஓட்டு, அதுதான் நீங்க கொடுக்கிற துருப்பு சீட்டு. அதனைத் தொடர்ந்து நேற்று ஒரு எம்எல்ஏ, இன்று 29 எம்எல்ஏ, நாளை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று கூறி கரூரில் கேப்டன் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். நேற்று ஒரு எம்எல்ஏ, இன்றைக்கு 29 எம்எல்ஏ, நாளைக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க. நேற்று இன்று நாளை நீங்களே முடிவு பண்ணுங்க. மக்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கேப்டன் விஜயகாந்தின் வருகையொட்டி கரூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று வரவேற்பு அளித்தனர். இந்த ரெட்ட வாய்க்கால தண்ணி வருதோ இல்லையோ, கொசு நிறைய வளருது, சாக்கடை தண்ணிகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அமராவதி தண்ணியா ஆறா, அதுலயும் சாக்கடை தண்ணி நிறைய விழுது. ஆக
இப்படி இருந்தால் எப்படி? சட்டமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகளை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் புறக்கணித்து ஆணவத்திற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கட்டுப்பாட்டுக்குழு உறுப்பினர் ஆர் நல்லக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார். நீடாமங்கலம் ஒன்றியத்தில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய ஆர் நல்லக்கண்ணு, பணத்தை கொண்டு திமுகவும் அதிகார பலத்தை கொண்டு அதிமுகவும் வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கிராம பஞ்சாயத்துகளில் தெரு மின் விளக்குகள் எரிவதற்கு கூட வரி வசூலாவதில்லை. ஆனால் கிராம பஞ்சாயத்துக்கான நிதி மத்திய அரசிடமிருந்து நேரடியாக வருவதை கடந்த கால ஆட்சியாளர்களும் தற்போதைய ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர் ஜெயலலிதா. பின்னர் கூட்டணியினரை கழற்றிவிட்ட ஜெயலலிதாவுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திமுக அதிமுக என்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்து அவரவர் பங்குக்கு நாட்டை சுரண்டி மக்கள் வாழ்வுரிமையை பறித்துவிட்டனர் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது உள்ளாட்சியில் லஞ்சம், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை வழங்க தேமுதிகவால் மட்டுமே முடியும் என்றும் தெரிவித்தார். ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் மட்டுமே நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் என்பது போன்ற மாயையை சிலர் கூறி வருவதற்கு கண்டனம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதனை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். உங்கள் பணத்தை தான் அவர்கள் கொடுப்பார்களே தவிர கேப்டனை போல் சொந்த பணத்தில் நலத்திட்டங்கள் வழங்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். எந்த இலவச திட்டமாகட்டும் யாருடைய சொந்த காசுல அறிவிக்கப்படுவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இலவச திட்டம் ஒரு அரசாங்கத்தில் அறிவிக்கப்படும் எந்த இலவச திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய வரி பணத்தில் அரசாங்கத்தின் காசுல இருந்து அறிவிக்கப்படுற திட்டம் தானே ஒழிய யாருடைய சொந்த காசுல இருந்து அறிவிக்கப்படுற திட்டம். ரேஷன் கார்டு வச்சுக்கிற உரிமை யாருக்கெல்லாம் உண்டோ, எந்த பாரபட்சம் இல்லாமல் ஒருத்தருக்கு கூட பாக்கி இல்லாம அரசாங்கம் வழங்கக்கூடிய இலவச திட்டங்களை நேரடியாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தேசிய முற்போக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க லஞ்சம் இல்லாமல் நேர்மையாக உழைக்க காத்திருக்கும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். இங்கே லஞ்சம் ஊழல் இல்லாத உள்ளாட்சியை கொண்டு வர எங்கள் வேட்பாளர்கள் தயாரா இருக்காங்க. லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் நமது கேப்டன் அவர்கள். உள்ளாட்சி தேர்தல் பெரிய தேர்தல். இந்த உள்ளாட்சியை நாம எப்படி மாற்றணும்? மக்களே, நீங்க நல்லா திங்க் பண்ணுங்க, யோசிங்க. இந்த உள்ளாட்சியை ஊழல் இல்லாத நல்லாட்சியாக மக்களுக்கு நாங்கள் கொண்டு வர முரசிக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். இதேபோல் ராசிபுரம் நகராட்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து அங்குள்ள பேருந்து நிலையம் அருகே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். இதைத் தொடர்ந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாரமங்கலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தனது சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்யும் ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று கூறினார். இலவச திட்டம் என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் அறிவிப்பது. பேரூராட்சியும் இங்க வரிப்பணத்தில் நடத்தப்படுவதுதான். யாருடைய சொந்த காசுல நடத்தப்படுவது இல்லை. தமிழ்நாட்டில் சொந்த செலவு செய்யற ஒரே தலைவர் இருக்கிறார் என்றால் அது நமது கேப்டன் அவர்கள் தான், தவிர வேற யாருமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு சொந்த பணத்தில் மக்களுக்கு செலவழிக்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது நமது கேப்டன் தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிக்க முடியும். கேப்டன் செய்த உதவிகள் மக்களாகி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் பட்டியலிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு தான் சம்பாரிச்ச காசை மக்களுக்கு கொடுத்த பழகின கேப்டனா மக்களுடைய காசு காசப்பட போறாரு? சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா கிடையாது.
கூடங்குளம் அணு உலை தடுப்பு போராட்டக் குழுவினர் இன்று மாலை பிரதமரை சந்தித்து பேசவுள்ளனர். கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் அணு உலையை மூட வலியுறுத்தி இடிந்தகரையில் கிராம மக்கள் 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்ட வீரர்களை கேப்டன் விஜயகாந்த் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இடிந்தகரை மக்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இருப்பினும் அணு உலை உற்பத்தியை நிறுத்துவது குறித்து மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடாததால் நாளை மறுநாள் 9ஆம் தேதி மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்திருந்தனர். அதனால் போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த மத்திய அரசு போராட்டக் குழுவினருக்கு அழைப்பு விடுத்திருந்ததை தொடர்ந்து கூடங்குளம் போராட்டக் குழுவினரும் அரசு குழுவினரும் புதுடெல்லிக்கு சென்றுள்ளனர். இன்று மாலை பிரதமர் மன்மோகன் சிங்கை இரு குழுவினரும் சந்தித்து பேசவுள்ளனர். இந்த குழுவில் தேமுதிக சார்பில் எம்எல்ஏ மைக்கேல் ராகப்பன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி ராஜா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். பிரதமரின் சந்திப்புக்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரதமரை பார்த்து பிரதமர் நம்ம நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா நாங்கள் நம்பிக்கையாக தான் போறோம். பிரதமருடைய பதில் எங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையில் நாங்கள் திருப்பி மக்கள்கிட்ட போய் அவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி மக்கள் எங்களுக்கு என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்வோம். முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் வீட்டிற்கு 300க்கும் மேற்பட்ட தொலைபேசி இணைப்புகள் வழங்கிய தொடர்பான ஆவணங்களை தருமாறு தொலைத்தொடர்பு துறையிடம் சிபிஐ கோரியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் வீட்டில் பூமிக்கு அடியில் 323 தொலைபேசி இணைப்புகள் இணைக்கப்பட்டு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு சிறு தொலைபேசி எக்ஸ்சேஞ்ச் போலவே செயல்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்த இணைப்புகள் பிரத்யேக கேபிள்கள் மூலம் சன் டிவியுடன் இணைக்கப்பட்டதாகவும் சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ முதல்நிலை விசாரணையை கடந்த வாரம் தொடங்கியது. இந்நிலையில் தயாநிதி மாறன் வீட்டிற்கு 300க்கும் மேற்பட்ட தொலைபேசி இணைப்புகள் வழங்கிய தொடர்பான ஆவணங்களை உடனடியாக வழங்குமாறு தொலைத்தொடர்பு துறையிடம் சிபிஐ கோரியுள்ளது. இதனால் இப்பிரச்சினை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் பயமின்றி வாக்களிக்கலாம் என்றும் தேர்தலில் கலகம் ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் வரும் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. பதற்றமுள்ள வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நியாயமாக நடத்திடவும் மக்கள் சிறிதும் பயமின்றி வாக்களிப்பதற்கும் அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்து வருவதாக ஆணையர் ஜோ ஐயர் தெரிவித்துள்ளார். குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது எந்தவித பாகுபாடும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த உள்ளாட்சித் தேர்தல் இனிவரும் தேர்தலுக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் விஜயதசமியொட்டி நடந்த வித்யாரம்பம் விழாவில் கிறிஸ்தவரான கேரள முதல்வர் உம்மன்சாண்டி கலந்து கொண்டார். விஜயதசமி நாளன்று குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதும் அந்நாளன்று அவர்களுக்கு தாய்மொழியின் முதல் எழுத்தான அ ஆ எழுத்தை தட்டில் நெல்மணிகளை பரப்பி எழுத வைப்பதும் பாரம்பரிய வழக்கம். திருவனந்தபுரம் வைலோபில்லி சமஸ்கிருத பவனில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் கேரள முதல்வர் உம்மன்சாண்டி கலந்து கொண்டு 100 குழந்தைகளுக்கு அரிசி வைக்கப்பட்டிருந்த தட்டில் தாய்மொழியின் முதல் அகர எழுத்துக்களை எழுத வைத்து குருவை போல் பணியாற்றினார். கிறிஸ்தவரான கேரள முதல்வர் இந்து பண்டிகையில் கலந்து கொண்டதை மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் செயலாக இரு மதத்தினரும் கருதினர். அதிமுக அரசு வழங்கிய இலவச ஆடுகள் தொடர்ந்து சாவு. யாருக்கும் தெரியாமல் புதைக்கும் பணியில் கால்நடைத்துறையினர் தீவிரம். திண்டுக்கல்லில் பயங்கர தீ. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெங்காயம் எரிந்து சாம்பல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.